கோவை மாநகரில் கலெக்டர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே இன்று காலை பரபரப்பான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. ரயில் நிலையம், பத்திரப்பதிவு அலுவலகம், வங்கிகள் உள்ளிட்ட பல முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ளதால் இந்த சாலை எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நிலையில் இன்று காலை ஒரு வாலிபர் திடீரென ரகளையில் ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள வங்கி வளாகம் அருகே அனைத்து வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் அந்த வாலிபர் திடீரென சாலையில் வந்த வாகனங்களை நிறுத்தி கூச்சலிட்டு ரகளையில் ஈடுபட்டதால் போக்குவரத்து மேலும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த வழியாக வந்த ஒரு சொகுசு பேருந்தின் முன்பு நின்று கூச்சலிட்டதால் அங்கு வந்த போலீசார் அவரை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது அந்த வாலிபர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த வாலிபரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வாலிபர் யார், எதற்காக ரகளையில் ஈடுபட்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் இன்று காலை கலெக்டர் அலுவலக சாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.